தமிழ் சினிமாவில் இருக்கிற ஹீரோஸ்லேயே ஒரு சில ஹீரோஸ்ட்டை மட்டும் தான் அவங்க இந்த மாதிரி தான் படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அவங்க அவுட் அண்ட் அவுட் மாஸ் மசாலா படம் பண்ணாலும் பார்ப்போம், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படமோ இல்லை ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படமோ பண்ணாலும் நம்ம தாராளமாக போய் ரசித்து பார்ப்போம். நல்லா இருந்தால் அதை பயங்கர பெரிய ஹிட்டும் ஆக்குவோம். அதில் ஒரு ஹீரோ தான் தனுஷ் அண்ணன். அவர் வந்து மாறி பண்ணாலும் நம்ம ரசித்து பார்ப்போம். மரியானு, மயக்கம் என்ன, வாத்தி இந்த மாதிரி படங்கள் பண்ணாலும் நம்ம ரசித்து பார்ப்போம். கிட்டத்தட்ட இந்த குபேரா படம் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படமாக தான் இருக்கும் அப்படின்றது ட்ரெய்லர்லேயே தெரியுது. கண்டென்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு போனோம், பட் கண்டென்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்க வேண்டிய கண்டென்ட்டு எக்ஸிக்யூஷனில் ஏதோ சொதப்பி போச்சு. எனக்கு இந்த படத்தில் ப்ளஸ்ஸாக தெரிஞ்சது ராஷ்மிகா மந்தானாவோட அந்த கேரக்டரும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் தான். ஏன்னா நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கிறோம், ஏன்னா படம் ரொம்ப லேகாக போய் அவங்கள பார்த்தோன்னே கொஞ்சம் பூஸ்ட் ஆயிடுவோம். அந்த மாதிரியா காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா அப்படி இல்லைப்பா, அவங்களோட கேரக்டரே ஒரு மாதிரி ஒரு இன்னசென்ட்டாக நல்லா இருக்கு. அதே மாதிரி அவங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, ஒரு சில சீன்லலாம் ஒரு காசு போட்டுட்டு அப்படி திரும்பி பார்ப்பாங்க ஒரு ஷாட்டு, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தனுஷ் சாரை விட நல்லா பண்ணியிருந்தாங்க. தனுஷ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, ஆனால் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலான ஃபீலும் கொடுத்துச்சு. பிச்சைக்காரரா இல்லை இன்னசென்ட்டான ஒரு பைத்தியக்காரரா அப்படின்றது புரியல. அந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூஸ்லயே இருக்கிறோம். நாகார்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸு ஒரு மாதிரி செட்டிலா போச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் கிட்ட பயணம் படத்துல வர மாதிரி திடீர்னு கெட்டா போட்டு சுட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் சேகர் கமுக்குலா டேரக்டர் இருக்காங்க, அவரோட தம்பி ஒருத்தர் ரோபோன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் பிச்சைக்காரங்களாம் ஒரு 3 பேர் வருவாங்க. எப்படிதான் இவங்க ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு பெரிய பெர்ஃபார்மர் தனுஷாரு, அவரே இந்த படத்துக்கு வேணாமே அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. ஏன்னா கேரக்டர் அந்த அளவுக்கு வெயிட்டா அவங்க கொண்டு போல. படம் முழுக்க தனுஷ் ஏன் சாவணும் வாழணும் அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவரை சுத்தி வரவங்க மட்டும் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுல ஆரம்பிச்சு ஒரு பெருசார வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க. அதுல ஒரு 2-3 பேர் தான் பொழைச்சிருப்பாங்க. அந்த குழந்தை ஒண்ணு, ராஷ்மிகா நம்ம பாக்கியராஜ் சார் 3 பேர் தான் பொழைச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல கேரக்டரைசேஷன்